Hi, hello friends. Welcome to Priya's Cafeteria. இன்னைக்கு பாத்தீங்கன்னா MTR இட்லி தோசை சில்லி சட்னி பவுடரோட ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோ எண்டிங் வரை மிஸ் பண்ணா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Priya's Cafeteria சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும். அது சேர்த்து கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டன்ட்டாக செய்யக்கூடிய சட்னி பவுடர் இது மசாலா பவுடர். இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை அப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையான எது வேணுமோ சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு. இது பார்த்தீங்கன்னா 5 குவாலிட்டி ப்ராசஸில் வருது. கலர், அரோமா, ஸ்ட்ரக்சர், டேஸ்ட் அண்ட் பியூரிட்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்டெப் ப்ராசஸில் இருக்குது. நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா நெட் வெயிட் வந்து 200 கிராம் அளவுக்கு இருக்குது இதில். இது பார்த்தீங்கன்னா சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பைஸ் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி தோசாக்கு வந்து பாவ் வடாக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் பவுடராக தொட்டுக்கலாம், நம்ம இட்லி பொடியாகவும் தொட்டுக்கலாம். பேக் சைட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 30 to 40 மெம்பர்ஸ்க்கு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 105. இப்போ எப்படி இருக்குன்னு உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. உள்ள பவுடர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள பவுடர் இப்படி தான் இருக்கு. இப்போ எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் பவுடர் வந்து நான் வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். MTR சட்னி பவுடர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து நம்ம நார்மலாக இட்லி பவுடர் எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து நான் மாற்றிடுறேன். இப்போ வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பிளேட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இட்லி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இட்லியை வந்து அப் அண்ட் டவுன் வந்து திருப்பி வந்து டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இட்லியில் வந்து அந்த இட்லி பொடி வந்து எல்லாமே வந்து அந்த ஆயிலோடு சேர்த்து அப்சர்வ் ஆகும். நல்லா அழுத்தி டிப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரியே வந்து மற்ற இட்லியும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட பொடி இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எப்போனா டைம் நம்மளால் முடியாத டைமுக்கு வேணால் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே பவுடர் வச்சு சட்னி எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு MTR பவுடர் சட்னி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கேஜிங் பேக் சைட் பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஆனால் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அந்த கர்ட் வேணும்னு சொல்லி தண்ணியிலே ஆட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் கர்ட் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தாளிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இது வேணும்னா உங்களுக்கு ஆப்ஷன் தான். நான் வேணும்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் பேக் சைட் வந்து இவங்க மென்ஷன் பண்ணல. நார்மலாக கர்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. MTR இட்லி தோசை சில்லி பவுடர் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே தான். பொடி டேஸ்ட்டுக்கு இல்லை. நம்ம பொடியோட இட்லி வித் அந்த பொடி இட்லி சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லா இருக்குது. சட்னி வந்து ஓரளவுக்கு கம்மி தான். ஒரு வேளை தயிர் ஆட் பண்ணி சாப்பிட்டு தான் நல்லா இருக்குமான்னு தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ப்ராடக்ட் ரிவ்யூஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.